வணக்கம். இப்ப நம்ம வந்துட்டு தசமத்தின் இட மதிப்பும் மற்றும் இலக்க மதிப்பும் பார்க்க போறோம். இட மதிப்பு அப்படின்னா பிளேஸ் வேல்யூ இங்கிலீஷ்ல, இலக்க மதிப்புனா டிஜிட் வேல்யூன்னு அர்த்தம். சோ எப்படி நம்ம வந்துட்டு தசமத்துல பிளேஸ் வேல்யூ, டிஜிட் வேல்யூ, இட மதிப்பும் இலக்க மதிப்பும் பாக்குறதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த நம்பர் நான் எடுத்துக்கிறேன். முதல் ஸ்டெப் இந்த மாதிரி தசமம் கொடுத்துட்டு இதோட இட மதிப்பு இலக்க மதிப்பு எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அதை முதல் செஞ்சிருங்க. இந்த புள்ளிக்கு முன்னுக்கு உள்ளதை நம்ம வந்துட்டு ஈஸியா செஞ்சிடலாம். ஏன்னா இது நம்ம வந்துட்டு சாப்டர் 1லயே நம்ம படிச்சிட்டோம். இப்ப புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிறது இந்த இது வந்துட்டு நம்ம 1ன்னு சொல்லுவோம். 1. அது பக்கத்துல இருக்கிறது வந்துட்டு 10. இது நம்ம வந்துட்டு சாப்டர் 1ல ஆல்ரெடி படிச்சிட்டோம். 1, 10, 100, 1000, 10,000, 100,000 அதோட இட மதிப்பும் இலக்க மதிப்பும் படிச்சிட்டோம். அதுதான் வந்துட்டு தசமத்திலையும் இருக்கு. தசமத்துல புள்ளிக்கு முன்னுக்கு எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். புள்ளிக்கு அப்புறம் உள்ளதுதான் நீங்க வந்துட்டு கவனிக்கணும். புள்ளிக்கு அப்புறம் முதல் நம்பர் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா 10ல் 1ன்னு சொல்லுவோம். 10ல் 1ன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது பக்கத்துல வர நம்பர் வந்துட்டு நம்ம 100ல் 1ன்னு சொல்லுவோம். 100ல் 1. அதுக்கு பக்கத்துல வர நம்பர் நம்ம 1000ல் 1ன்னு சொல்லுவோம். ஓகே, 10ல் 1 அப்படின்னா என்னது? 10ல் 1ன்னா ஆக்சுவலி 1/10 அர்த்தம். அதுதான் 10ல் 1. இது வந்துட்டு எதுல? பின்னத்துல. 100ல் 1ன்னா என்னது? 1/100 அர்த்தம். அதேதான் 1000ல் 1ன்னா 1/1000 அர்த்தம். இது வந்துட்டு தசமத்துல ஆக்சுவலி 0.1, இது 0.001, இது 0.01. ஓகேயா? இதுதான் வந்துட்டு அதோட இட மதிப்பு. சோ இப்போ இதுவே நம்ம இலக்க மதிப்பு எழுத போறோம். அப்படின்னா எப்படி இலக்க மதிப்பு நீங்க எழுதுவீங்க? ஓகே, அதேதான் புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிறது. புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த 7 வந்துட்டு 1 அப்படின்னா அதோட இலக்க மதிப்பு 7 அப்படிதான். ஓகேயா? இப்ப அடுத்து 7க்கு முன்னுக்கு இருக்கிறது 2, ரைட்டா? அது வந்துட்டு ஆக்சுவலி அதோட இட மதிப்பு என்னது? 10. அப்ப நம்ம அது இலக்க மதிப்பை எப்படி எழுதுறது? 20 எழுதுறது. ஓகேயா? இப்ப இதுவே வந்துட்டு சாரி, உங்களுக்கு இப்படி இது பண்ணா அந்த அளவுக்கு புரியாது. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்றேன். ஓகே, இதோட இட மதிப்பு இலக்க மதிப்பு வந்துட்டு இட மதிப்பு வந்துட்டு 1 தானே. சோ அதோட இலக்க மதிப்பு நம்ம வந்துட்டு 7ன்னு தான் எழுதுவோம். ஓகே, இதோட இலக்க மதிப்பு நம்ம 10 இடத்துல இருக்கு. சோ இது வந்துட்டு 20ன்னு அர்த்தம். ஓகே, இப்ப 9 பாருங்க. 9 வந்துட்டு அதோட இட மதிப்பு வந்துட்டு 10ல் 1. சோ அது எப்படி நம்ம இலக்க மதிப்புல எழுதுது? இது வந்துட்டு 0.9ன்னு அர்த்தம். இப்ப இது 10ல் 100 என்னது? இங்க எழுதுறேன். இது வந்துட்டு என்ன அர்த்தம்? 0.00, சாரி ஒரு 0 தான். 0.8. ஏன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் எல்லாமே நம்ம சுழியமா ஆக்கிட்டோம். இந்த புள்ளிக்கு முன்னுக்கு உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சுழியமா ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி. அப்ப இந்த இடத்துலதான் 8 இருக்கு. அப்ப இந்த இடமும் நம்ம கோசமாக்கிடணும், இந்த இடத்தையும் நம்ம கோசமாக்கிடணும். அதனாலதான் இந்த இடத்துல நம்மளுக்கு 0.08ன்னு கிடைச்சிருக்கு. இந்த இடம் அப்ப என்னவா இருக்கும்? இது 0.008. ஏன்னா 1, 2 இடம் கோசமா இருக்கு இந்த புள்ளி கிட்ட. பாருங்க, புள்ளி, அதுக்கப்புறம் இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் வருது. அப்ப இந்த நம்பரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம சுழியமா ஆக்கிடணும். அதனாலதான் நம்மளுக்கு 0.008ன்னு கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு நான் மறுபடியும் இன்னொரு சொந்தோல விளக்குறேன், ஒன்னும் உங்களுக்கு கிளியரா புரியறதுக்கு. நான் வந்துட்டு இன்னொரு சொந்தம் உங்களுக்கு விளக்குறேன். உங்களுக்கு இன்னொரு சொந்தம். இப்போ 631.652ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு. சோ அதே ஸ்டெப் தான். புள்ளி இந்த இடத்துல இருக்கு, புள்ளி இங்க இருக்கு, ரைட்டா? இந்த புள்ளிக்கு முன்னுக்கு உள்ளதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது வந்துட்டு என்னது? 1, ரைட்டா? அது பக்கத்துல உள்ளது 10, அது பக்கத்துல உள்ளது 100. சரியா? இது நம்ம சுலபமா செஞ்சிடலாம். இப்ப புள்ளிக்கு அப்புறம் உள்ளதுதான். புள்ளிக்கு அப்புறம் உள்ளது வந்து இடத்துல இருக்குது என்னது? 10ல் 1. வெயிட் பண்ணுங்க, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது 10ல்
1. ஓகே, அதுக்கப்புறம் வர நம்பர் 10 முடிஞ்சு 100. ஓகே, இது 100 1. 100 முடிஞ்சு என்னது 1000. இது 1001. ஓகே, இது வந்துட்டு இலக்க மதிப்பு. சோ இது எல்லாம் உங்களுக்கு இலக்க மதிப்பு, சாரி இடமதிப்பு. இடமதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்துட்டு இலக்க மதிப்பா பார்க்கலாம், டிஜிட் வேல்யூஸா பார்க்கலாம். அதேதான் டிஜிட் வேல்யூஸ் தசமத்துக்கு முன்னுக்கு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 1 வந்துட்டு 1ஓட இடமதிப்புல இருக்கு, அப்ப இதோட இலக்க மதிப்பு 1 தான். இந்த 3 வந்துட்டு 10 என்ற இடமதிப்பில் இருக்கு, அப்போ இதோட இலக்க மதிப்பு 30 30ன்னு அர்த்தம். இப்ப 6 வந்துட்டு அதோட இடமதிப்பு 100ல இருக்கு, சோ அப்ப இதோட இலக்க மதிப்பு 600. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சாப்டர் 1ல படிச்சிட்டோம், அதை நீங்க போய் பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க தெரியலனா. அடுத்து 6. இப்போ தசமத்துக்கு அப்புறம் வந்து நம்பர், ரைட்டா? தசமத்துக்கு அப்புறம் முதல் நம்பர் 10ல் 1 என்ற இடமதிப்பு இருக்கு. சோ இத வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இலக்க மதிப்புல எழுதுவோம்னா, கோசம் புள்ளி இந்த முன்னுக்கு இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கோசமா மாத்திடுறோம். சோ அதுதான் வந்துட்டு கோசம் புள்ளி 6. இந்த 6. இது அடுத்த நம்பர் பார்ப்போம். 5 வந்துட்டு 101 என்ற இடமதிப்புல இருக்கு. அப்ப இது இலக்க மதிப்புக்கு எப்படி மாத்துறது? இந்த தசமம் சுழியம் தசமம், இங்க ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் வருது, ரைட்டா? இப்போ இந்த நம்பர் இங்க எழுதிட்டோம், இந்த நம்பர் இங்க எழுதிட்டோம். இந்த 6 நம்பர்ல நம்ம கோசத்தை இங்க போட்டாகணும். அதனாலதான் கோசம் சுழியம் கோசம் 5. உங்களுக்கு ஸ்மார்ட்டா இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஈஸியாவே அது போட்டுட்டு போயிடலாம். இப்ப அடுத்தது பாருங்க, 2, ரைட்டா? ஓகே, 2 இங்க போட்டுருங்க. இந்த இடத்துல தானே 2 இருக்கு, 2 அப்படியே இறக்கிடுங்க. 2 முன்னுக்கு எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. இது 1 இது 1, ரைட்டு? அப்போ அதுக்கு முன்னுக்கு 2 கோசம், ரைட்டா? இப்ப அது முன்னுக்கு என்ன இருக்கு? தசமம் இருக்கு. தசமம் வச்சுட்டுமா? இப்ப இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் கோசமாக்கிடணும். சோ கோசம். சோ இதுதான் உங்களோட விடை. சுழியம் தசமம் சுழியம் சுழியம் 2, இதுதான் அதோட என்னது இலக்க மதிப்பு. ஓகே, உங்களுக்கு இன்னொரு சொந்தோல வைக்கிறேன், கடைசி சொந்தோ பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு லத்திஹான் கொடுக்குறேன், நீங்க அந்த லத்திஹான் செய்யுங்க. 2 2 2 2.523 ஓகே. சோ இப்போ தசமத்துக்கு ஒரு கோடு போட்டோம். இது வந்துட்டு நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கோடு போடுறேன், நீங்க கோடு போடலனாலும் பிரச்சனை இல்ல. ஓகே, இந்த தசமத்துக்கு முன்னுக்கு உள்ளது எல்லாம் உங்களுக்கு ஈஸின்னு நான் சொல்லிட்டேன். இது 1, ஓகே, இது 10, இது 100, இது 1000. 1000. ஓகே, இப்ப தசமத்துக்கு அப்புறம் வர்ற முதல் நம்பர் என்ன சொன்னேன்? 10ல் 1. அடுத்த நம்பர் 100ல் 1. அடுத்த நம்பர் 1000ல் 1. சோ இப்ப இதோட இலக்க மதிப்பு பார்ப்போம். இந்த 2 வந்துட்டு 1 என்ற இடமதிப்பை குறிக்குது, அப்ப இதோட இலக்க மதிப்பு 2 தான். அடுத்த 2 10 என்ற இடமதிப்பை குறிக்குது, அப்ப அதோட இலக்க மதிப்பு 20. இது 100. இந்த 2 வந்துட்டு 100ஓட இடமதிப்பை குறிக்குது, அப்ப அதோட இலக்க மதிப்பு 200. இந்த 2 வந்துட்டு 1000 என இடமதிப்பை குறிக்குது, சோ இது 2000. ஓகே, 2000. சோ இப்ப அடுத்து இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸி. இப்ப இது இது நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கோங்க. 5 முன்னுக்கு என்ன இருக்கு? தசமம் இருக்கு, தசமம் போட்டுட்டோம். இங்க உள்ள நம்பர் எல்லாத்தையும் என்னவா மாத்த சொன்னேன்? கோசமா மாத்த சொன்னேன். சோ இதுதான் கோசம். ஓகே, 10ல் 1 வந்துட்டு நம்ம சுழியம் புள்ளி 5ன்னு எழுதுவோம். இப்போ இது பார்ப்போம். 100ல் 1, இப்போ அந்த 2 நம்பர் அங்கேயே போட்டுக்கிட்டோம். 2 முன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கு, சோ அதை கோசமா மாத்தணும். அது முன்னுக்கு ஒரு தசமம் இருக்கு, தசமம் போட்டுக்கிட்டோம். அப்ப இந்த முன்னுக்கு உள்ளது எல்லாத்தையும் நம்ம தசமத்துக்கு முன்னுக்கு உள்ளது எல்லாத்தையும் நம்ம என்னவா மாத்தணும்? பூஜ்ஜியமா மாத்தணும். அப்ப இந்த பூஜ்ஜியத்தை அப்படியே போட்டுற வேண்டியதான். சோ இதோட இலக்க மதிப்பு சுழியம் புள்ளி சுழியம் 2. இப்ப இதோட பார்ப்போம். 1000ல் 1 இந்த 3ஓட இடமதிப்பு. சோ இது வந்துட்டு நம்ம அந்த 3 அப்படியே எழுதுவோம். அது பக்கத்துல என்ன இருக்கு? சுழியம் இருக்கு, 2 இருக்கு, அந்த இடத்துல சுழியம் போட்டணும். ஓகே, இது செட்டல். அதுக்கு முன்னுக்கு 5 இருக்கு, அப்ப அந்த இடத்துலயும் சுழியம். ஓகே, அதுக்கப்புறம் தசமம் இருக்கு, தசமம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ள நம்பர் எல்லாமே என்னவா மாறும்னு சொன்னா சுழியமா மாறிடும். அப்ப இந்த இடத்துல சுழியம். அப்ப இது பேர், இதோட இலக்க மதிப்பு வந்துட்டு சுழியம் புள்ளி சுழியம் சுழியம் 3. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் புரியலன்னா என்கிட்ட மறக்காம கேளுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்குறேன். உங்களுக்கு நான் இதை பேஸ் பண்ணி லத்தியான் கொடுக்குறேன், அந்த லத்தியானை செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஒரு இதை நான் இங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு 1000ல் 1, இந்த 1000ல் 1 அது எப்படி
எப்படி வந்துட்டு எழுதுவாங்கன்னா இது ராங் செஞ்சது. ஆக்சுவலி என்ன ராங்னா இந்த இடத்துல 8 வராது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு 1 தானே இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி 1 வரணும். சரியா? நான் வந்துட்டு 8 போட்டுட்டேன். நான் பக்கத்துல உள்ள நம்பர் பார்த்து இந்த இடத்துல வந்துட்டு 1 வரணும். ஏன் 1னா 1000ல் 1 இடமதிப்புல வந்துட்டு 1 தான் இருக்கு. இந்த 1 தான் இருக்கு. சோ அதனாலதான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எழுதுறப்ப சுழியம் புள்ளி சுழியம் சுழியம் 1ன்னு எழுதுவோம். சோ இது பாத்துக்கோங்க. தேங்க்யூ.